நம்முடைய நயினா நாகேந்திரன் கோபித்துக் கொள்ளக்கூடாது. அவருக்கு உண்மை தெரியும். ஆனால் அவர் பேச மாட்டார். நீங்கள் பேசுங்கள் என்றுதான் எனக்கு அனுமதி கொடுப்பார். இந்த பட்ஜெட்லாவது நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும்னு நினைக்கிறாங்களா? இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக இருந்து எந்த பதிலும் வராது. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு. தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்குறதையும் மத்திய பட்ஜெட்டையும் விமர்சிச்சு பேசிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்னால பாஜகவுல இப்போ ஒரு புது பூகம்பம் கிளம்பிருக்கு. மேடையில் அமர்ந்திருந்த நயினார் நாகேந்திரன் மீது கேள்விகளை தொடுத்திருக்காரு கராத்தே தியாகராஜன். திருநெல்வேலி அல்வா முதல் பாஜக சண்டை வரைக்கும் என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த வீடியோவில் விரிவா பார்க்கலாம். சில தினங்களுக்கு முன்பு திருநெல்வேலிக்கு விசிட் அடிச்ச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முடிவற்ற திட்டங்களை தொடங்கி வைத்தல், புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்றாரு. இதுல திமுக அமைச்சர்களோடு திருநெல்வேலி தொகுதியின் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரனும் பங்கேற்றாரு. அப்போ ஒரே மேடையில அனைவரும் அமர்ந்திருந்தாங்க. இந்த நிலையில தான் திட்டங்கள் குறித்து பேசிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மத்திய அமைச்சரையும் விமர்சிச்சிருக்காரு. அதன்படி கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் பெய்த கனமழையினால நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி, தூத்துக்குடி உள்ளிட்ட தென் மாவட்டங்கள் கடுமையா பாதிக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து மீள மத்திய அமைச்சர் கிட்ட நிதி கேட்கப்பட்டுச்சு. 2 மத்திய அமைச்சர்கள் நேர்ல பார்வையிட்டாலும் இடைக்கால நிதி உதவி கூட அவங்க செய்யல. இருந்த போதும் மத்திய அரசை நம்பாம மாநில அரசே நிவாரண பணிகள் அனைத்தையும் செய்தோம். மத்திய அரசு கிட்ட தொடர்ந்து வலியுறுத்தப்பட்ட நிலையிலையும் கண்டுக்காத சூழல்ல நீதிமன்றம் வரைக்கும் சென்று தமிழ்நாட்டுக்கான வெள்ள நிவாரண நிதி அறிவிப்பு வெளியாச்சு. தமிழகம் சார்பில் 37,907 கோடி ரூபாய் நிதி கேட்கப்பட்ட நிலையில 276 கோடி ரூபாய் மட்டுமே வழங்கினாங்க. அரசு கேட்ட நிதியில 1% கூட மத்திய அரசால் அறிவிக்கப்பட்ட நிதியில மத்திய அரசு தொடர்ந்து தமிழகத்துக்கான திட்டங்கள் நிதிகளை வழங்காம தான் இருந்து வராங்க. நடந்து முடிஞ்ச பட்ஜெட்லயாவது தமிழகத்துக்கான நிதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில அதுவும் இல்லாம போனது. நிதி கிடையாது அப்படின்னு தமிழகத்தை ஒதுக்கிட்டாங்க. தொடர்ந்து ஒன்றிய அரசு கிட்ட நிதி கேட்டு வலியுறுத்திடும். கொடுக்காத அவங்கள கண்டிச்சோம், அப்பவும் வரல. நாடாளுமன்றத்திலும் பேசணும், அப்பவும் வரல. ஏன் நீதிமன்றம் போனோம். அதன் பிறகுதான் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு வெள்ள நிவாரண நிதியை அறிவிச்சாங்க. அது எவ்வளவு? நாம கேட்டது 37,907 கோடி ரூபாய். 37,907 கோடி ரூபாய். வேற வழி இல்லாம ஒன்றிய அரசு கொடுத்தது. எவ்வளவு கொடுத்தது? வெறும் 276 கோடி ரூபாய். நாம கேட்டதுல ஒரு விழுக்காட்டை கூட கொடுக்கல. இப்படிதான் ஒன்றிய அரசு நடந்துகிட்டு இருக்கு. சரி, போகட்டும். இந்த பட்ஜெட்லாவது நம்ம கேட்ட நிதிகளை ஒதுக்கி தருவாங்கன்னு எதிர்பார்த்தோம். அதுவும் இல்ல. தமிழ்நாட்டுக்கு நிதியும் கிடையாது, நீதியும் கிடையாதுன்னு ஒதுக்கிட்டாங்க. மீண்டும் மீண்டும் பாஜக அரசு தமிழகத்தை வஞ்சிக்குது. தேர்தல் வரும் நேரத்துல வாக்கு கேட்க மட்டும் தமிழகத்துக்கு வந்தா போதுமா? இப்படி மத்திய பாஜக அரசு கேள்வி கேட்டா எந்த பதிலும் வராது. நெல்லை அப்படின்னா அல்வா அப்படிங்கிறது உலக ஃபேமஸ். இப்போ மாநிலங்களுக்கு மத்திய அரசு தரக்கூடிய அல்வா நெல்லை அல்வாவை விட ஃபேமஸா இருக்கு அப்படின்னு பாஜக அரசை கடுமையா விமர்சிச்சிருக்காரு முதலமைச்சர் ஸ்டாலின். மீண்டும் மீண்டும் வஞ்சிக்குது ஒன்றிய பாஜக அரசு. அவங்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணியில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கும் எலெக்ஷன் வரக்கூடிய மாநிலங்களுக்கு மட்டும்தான் அறிவிப்புகளையும் நிதியும் கொடுப்பாங்க. அதனால்தான் நாம கேட்கிறோம். என்ன கேட்கிறோம்? இந்தியாவோட வரைபடத்தில் மட்டும் தமிழ்நாடு இருந்தா போதுமா? அரசாங்கம் வெளியிடக்கூடிய நிதி அறிக்கையில இருக்க வேண்டாமா? ஒன்றிய அரசோட திட்டங்கள்ல தமிழ்நாட்டின் பெயர் இருக்க வேண்டாமா? தமிழ்நாட்டுக்கு சிறப்பு திட்டங்கள் அறிவிக்க வேண்டாமா? தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்க மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தா போதும்னு நினைக்கிறாங்களா? இப்படி நாம் கேட்கிற கேள்விகள் எதுக்கும் பாஜக இருந்து எந்த பதிலும் வராது. திருநெல்வேலி அல்வான்னா உலகமே ஃபேமஸ். ஆனா இப்போ மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசு தர அல்வா தான் அதை விட ஃபேமஸா இருக்கு.
இருந்த போதும் அதே மேடையில அமர்ந்திருந்த நயினார் நாகேந்திரன் எந்த எதிர்வினையும் ஆற்றல. இந்த நிலையில தான் இப்போ நயினார் நாகேந்திரன் மௌனம் காத்ததுக்கு போர்க்கொடி தூக்கியிருக்காரு பாஜகவை சேர்ந்த கராத்தே தியாகராஜன். அதன்படி சென்னையில நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றுல பேசியிருக்கக்கூடிய கராத்தே தியாகராஜன், பிரதமர் மோடியை முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சிச்ச போது நயினார் நாகேந்திரன் அமைதியா இருந்தது ஏன்? அந்த மேடையில பிரதமர் மோடி மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன முதல்வர் தரைக்குறைவா பேசினாரு. அவருடைய பேச்சை கண்டித்து நயினார் நாகேந்திரன் அறிக்கை விடாதது ஏன்? அவரு வெளிநடப்பு செய்திருக்கணும். முதல்வரின் கருத்தை கண்டித்து நயினார் நாகேந்திரன் அறிக்கையோ பேட்டியோ கொடுக்காதது ஏன்? அண்ணாமலை போன்ற தலைவர்கள் பெருந்தன்மையோடு அமைதியா இருப்பாங்க, ஆனா தொண்டர்களாகிய நாங்க அப்படி இருக்க மாட்டோம் அப்படின்னு கொதித்து பேசியிருக்காரு. நமது அண்ணாமலை தலைவர் உயிரை கொடுத்து ஒரு பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுத்து ஒவ்வொரு செங்கலாரி பிஜேபி இந்த அளவுக்கு மக்கள் பேசுற அளவுக்கு உயர்த்தி பண்ணியிருக்காரு. எனக்கு என்ன வருத்தமா இருக்குதுன்னா, எல்லாரும் வாங்க மந்திரி அவங்க எம்எல்ஏ அவங்க, அதை பத்தி நான் யாரும் நம்ம சொல்ல, அப்ப நம்ம தொண்டனாவே இருந்துட்டு போயிடுவான். ஆனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் திருநெல்வேலி மீட்டிங்ல சேலஞ்ச் பண்றாரு. யாரை சேலஞ்ச் பண்றாரு? உலகமே வியந்து பாராட்டும் நமது மரியாதைக்குரிய அன்பு தலைவர் பாரத பிரதமர் மோடி அவர்களை பற்றியும் தரக்குறையாக பேசுகிறார். நமது மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட்டையும் குறை, மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லி பேசுறார். இதை யாரை வச்சுட்டு பேசுறாரு? நீங்களாம் யோசிக்கணும். தலைவர் அண்ணாமலையோ கேசவ நாயகமோ பெருந்தன்மையா இருக்கலாம், ஆனா எங்களை மாதிரி தொண்டர்கள் நாங்களாம் பெருந்தன்மையா இருக்க முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு நியாயம், தொண்டனுக்கு ஒரு நியாயம், தலைவருக்கு நியாயம். நயினார் நாகேந்திரன் வச்சு பேசுறாரு. இது சொல்றாரு நயினார் நாயகன் தப்பா. ஒண்ணு அந்த கூட்டத்தை விட்டு வெளிநடை பண்ணிருக்கு நயினார் நாகேந்திரன். அரசியல் நாகரிகம் வெளிநடை பண்ணல. குறைந்தபட்சம் மீட்டிங் முடிஞ்சு ஒரு ட்விட்டர்ல கண்டனம் தெரிவிச்சிருங்க முதலமைச்சர் ஸ்டாலினை, இல்லாட்டி ஒரு பத்திரிகை அறிக்கை கொடுத்துருக்கு. இது வரைக்கும் நயினார் நாகேந்திரன் நமது பாரத பிரதமர் பிரைம் மினிஸ்டரையோ நிர்மலா சீதாராமனையோ முதலமைச்சர் நேரடியாக வைத்துக் கொண்டு ஒரு சட்டமன்ற தலைவராக இருந்துகிட்டு குறை சொன்னவரு ஏன் இது வரைக்கும் அதை எதிர்த்து ஒரு ட்விட்டர் கொடுக்கல, ஒரு ஃபேஸ்புக் அறிக்கை கொடுக்கல? இப்படி பாஜகவில் வெடிச்சிருக்கக்கூடிய சர்ச்சை குறித்து நயினார் நாகேந்திரன் கிட்ட பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அப்போ இதுக்கு பதில் அளித்து பேசியிருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் இத பற்றியெல்லாம் கருத்தே கிடையாது, சபை நாகரிகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே கடந்து சென்றிருக்காரு. இதை பத்தி கருத்தே கிடையாது. ஒரே கட்சியில இருக்கிறாரு, நீங்க அந்த கூட்டத்தை வச்சு முதல்வர் கூட்டத்துல இருந்து வெளியேறி இருக்கிறாரு. சபை நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல,